குட் ஈவினிங் ஜூனியர்ஸ். இப்போ ஆக்ஷன் கேஸ் சம்மந்தமான சீஃப் நேற்றே பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அது சம்மந்தமான கிராஸை பார்த்தீங்கன்னா, அதாவது சம்பவ இடம், சம்பவம் இது சம்மந்தமாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கெட்சை பார்த்துக்கணும். அது எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க அக்கரன்ஸ் பிளேஸ்ன்னு. அதே போல் அப்சர்வேஷன் மார்க்ஸையும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த சம்பவ இடத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி கேட்கணும். இந்த இடம் தானே சம்பவ இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஏன்னா அது மாதிரி மாற்றி மாற்றி கேட்டிங்கன்னா இந்த கான்ட்ராடிக்ஷனை நம்ம ஐவோட்டை கேட்டுக்கலாம். அதுபோல் அந்த ரோடு அளவு எவ்வளோ இருந்துச்சு, அங்கே வந்து ரோடு அளவு சின்னதாக இருக்கிறதுனால வண்டி அங்கே மெதுவாக தானே போக முடியும், ஸ்பீடாக போக முடியாதுல்ல. அப்புறம் ஸ்பீட் பிரேக் எது இருந்தாலும் ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும். அப்புறம் இருட்டு நேரமாக இருந்துச்சா, அதனால் இருட்டு நேரம் யாருக்கும் தெரியல, லைட்டில் வச்சாங்க இல்லைன்ற மாதிரி கேட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் சத்தம் கேட்டால் தெரியும் பார்த்தீங்க, அப்புறம் போய் தூக்குனீங்க இல்லை விழுந்து கிடந்தாங்கன்ற மாதிரி கேட்டுக்கலாம். ஏன்னா நேராக பார்க்காத மாதிரி கொண்டு வரலாம். அப்புறம் அந்த ஸ்கெட்சை பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இது போட்டிருப்பாங்க, அந்த பக்கத்தில் உள்ளவங்க பேர்லாம். அவங்களுக்குலாம் சம்பவம் இந்த மாதிரி சத்தம் கேட்டு வந்து எல்லாம் தூக்குனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சாட்சியாக போட்டிருக்க மாட்டாங்க, அதை நம்ம ஐபோல் கொண்டு போயிருக்கலாம். அப்புறம் அந்த சாட்சி விட்னஸ் லிஸ்ட்டில் போட்டிருக்க அந்த சாட்சி பேர்லாம் காமிச்சு இதெல்லாம் உங்களுக்கு உறவினர்களா நண்பர்களா அது சம்மந்தமாக கேட்டுக்கலாம். அதே போல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எதில் போனீங்க, யார் அழைச்சிட்டு போனா, அந்த மாதிரி விஷயத்தை கேட்டுக்கலாம். அப்புறம் புகார் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, புகாரை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்கியிருந்தாங்கன்னா உங்கள் கூட உள்ளவங்க தான் சொன்னாங்க, அவங்க போலீஸ் எழுதிட்டாங்க, நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டிங்க அப்படி தானே, அது உள்ள விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லையான்றமோ அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டுக்கலாம். அதே போல் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்க, கூட உள்ளவங்க எழுதி கொடுத்தாங்க, நீங்கள் கையெழுத்து போட்டீங்க சரியா, அது மாதிரி கேட்டுக்கலாம். எத்தனை கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்டுக்கலாம். இப்போ இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சீப்பில் வந்து சப்போஸ் புகாரில் சொல்லாத விஷயத்த சீப்பில் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்போ சொன்னீங்கன்னா சீப்பில் சொல்லியிருக்கீங்களா இந்த விஷயம், இதெல்லாம் நீங்கள் வந்து புகாரில் சொல்லதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்றாங்க. ஆமான்றா விட்டுறணும். சப்போஸ் இல்லைன்ட்டா என்ன பண்ணாங்கன்னா அந்த புகாரை எடுத்து காமிச்சு இந்த பாருங்க நீங்கள் சொன்ன விஷயம் எழுதப்படல தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சு கான்ட்ராடிக்ட் பண்ணிக்கணும். காமிக்காமல் கான்ட்ராடிக்ட் பண்ணோம்னா அது வந்து செல்லாது, ஆர்குமெண்ட்லாம் செல்லாது. காமிச்சு அவங்கள்ட்ட போய் காமிச்சு, அதான் 145 எவிடன்ஸ் ஆக்டில் அதான் சொல்லியிருக்கு. காமிச்சிட்டு அதை கான்ட்ராடிக்ட் பண்ணி அதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும், நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு விஷயம். அதே போல் விசாரணையில் சொல்லாத விஷயம், 161 சொல்லாத விஷயமும் அவங்க எக்ஸ்ட்ரா சீப்பில் சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல தானே அப்படின்ற மாதிரி அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இது இன்னும் உங்களுக்கு இன்னும் செட் ஆகணும்னா, இப்போ இந்த ஆக்ஷன் கேஸ் சம்மந்தமான இந்த கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு பேசிக்காக சொல்லிட்டேன் இல்லையா, இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் அந்த கிராஸை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே போல் புகார் சொல்லிவிட்டேன், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யார் அனுப்பிச்சி விட்டாங்க, இதில் போனீங்க, யார் கூட வந்தாங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம். இப்போ இது சம்மந்தமாக அக்கரன்ஸ் பார்த்தோம், அக்கரன்ஸ் பிளேஸ் பார்த்தோம், அந்த சாட்சிகள் விவரங்கள்லாம் பார்த்துட்டோம், ஸ்கெட்ச் பார்த்துட்டோம், ஜிஹெச் போனது புகார்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த தலைப்பு என்னென்ன இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேஸ் சம்மந்தமாக அந்த டெபோசிஷனை படித்து பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.